ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிரானி சாப்டர் 2 ஹெலிகாப்டர் எஸ்கேப். அண்ட் நம்ம ஆல்ரெடி வந்து என்னது வீடியோ மறந்துட்டேனா டோர் எஸ்கேப் அப்லோட் பண்ணிருப்போம். அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் எந்தெந்த இடத்துல என்னென்ன பொருள் இருக்குன்னு உங்களுக்கு கிளியரா தெரியும். ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, போடுங்களா டைட்டில் கடை டே 1ன்னு. எங்கடா டைட்டில் கடை காணோம்? டேய் வந்துட்டான்ல. ஓகே, அந்த டே 1ன்னு எழுதிருக்கதே எவ்வளவு கிறுக்கலா எழுதிருக்காங்கன்னா, அப்போ டே எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகே, ஸ்பான் ஆயிட்டும். டம் டம் சத்தம் கேக்குது மேல. தப்பாருங்களா? ஓகே, இப்போ எங்க போறேன் நினைக்க தெரியல. எங்கே போறேன்? அதாவது ஃபர்ஸ்ட் எப்பவும் போல இங்க டக் டேப் இருக்கு. ஓகே, கிளம்ப வராங்க. ஐயோ, அந்த பாட்டு எடுக்கலாம்னு பார்த்தா எடுக்க முடியல. ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். ஸோ இப்போதைக்கு இங்கே போய் ஒழிஞ்சிக்கலாம். ஓகே, அப்படியே இங்கே ஸ்டன்கன் இருக்குமோன்னு ஆசைப்பட்டேன். இல்லை, சரி ரைட்டு. அசிங்கப்படுறதோ அப்புறம் என்னமோ சொல்ல வந்தாம கொடுங்க. அசிங்கப்படுறது நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. என்னடா இது, கிளம்ப போயிட்டான். ஓகே, அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ் பண்ண வேற ஒன்றும் இல்லை. அங்கே போகிறான் பாருங்க. போயிட்டானா? அது கிளம்பி வந்துட போது மக்களே. ஸோ சேஃப்டியாக தான் விளாடணும். ஓகே, ரூட்டு கிளியரா இருக்கா? போயிட்டானா? போயிட்டான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதை திறந்து விட்டுடலாம். ஸோ அடுத்தது பாத்ரூம்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ஃபோட்டோ பீஸ் இருக்கு. போட்கி ஹெலிகாப்டருக்கு போய் நான் போட்கியை போட்டோட ஆன் பண்ண முடியும். டே, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஓகே, இப்போ அடுத்ததாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளவி வந்துட போது லைட்டா பயமா இருக்கு. லைட்டா தான் பயமா இருக்கு. இப்போ அதே அங்க போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து கார்பெட் இருக்கு. கார்பெட் மேல போட்டாலும் சத்தம் கேட்காது, இல்லைன்னா டொமைன் சத்தம் கேட்கும். அப்புறம் வந்து டொமைன் என்ன அடிச்சிருவா. ஸோ அதனாலதான் சேஃப்டி. அப்பா கிளவி கரெக்டா போது பாருங்க. நான் மேலே ஏறும்போது அடிச்சிருமோ நினைச்சேன், ஆனா அடிக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, போயிடுச்சா? கிளவி அங்கதாங்க இருக்கு. ஏய் போய் தொலைடி, போய் தொலை. ஏம்மா குந்தனி அங்கேயே நிக்குது. டோரை பூட்டி போவோம். என்னன்னா இதான் திறங்கணும். தொரடா நான் சக்காயிடுச்சு போல. டேய் டோரே. ஓகே, சக்காயிடுச்சு, ஃபைன். வந்துட போது சத்தம் கேட்டுச்சு. ஓகே, வரல. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது கன்வர்சேஷன் இது காணாமல் போச்சு. ஸோ அதனால தான் நான் உள்ள வந்துட்டேன். டப்புன்னு கவு பார் எடுத்து இங்கே சத்தம் போட்டுருந்தேன். நம்ம அப்படியே அந்த சைடு போயிடலாம்னு பார்த்தா என் சைடு திறக்கவே இல்லை. சரி, கண்டிப்பாக திருப்பி ஏற்றி விடணும், இங்கே சத்தம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே தள்ளி விட்டு திருப்பி இன்ச்சிட்டு வந்தேன். இன்ச்சிட்டு வந்துட்டு ஏன்னா எனக்கு அந்த சைடு தான் போகணும் இப்போ. ஸோ அதனால கவு திருப்பி இங்கே வந்து இங்கே கீழே போட்டேன். ஸோ கிளவி கண்டிப்பாக இன்சைடு வந்திருக்கும், நினச்ச மாதிரி வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம அப்படியே சேஃப்டியாக அந்த சைடு போயிடலாம் கைஸ். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. திருப்பி சொல்றேன், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பேட்லாக்கி, டேய் ஹெலிகாப்டர் எஸ்கேப்க்கு நான் பேட்லாக்கியை வச்சு என்ன பண்ண சொல்றீங்க? என்ன அங்கேயே டோரை திறக்கிறதுக்கு வந்து பசில் வச்சிருக்கானுங்க. அங்கேயே ஒரு சாவியை கண்டுபிடிச்சு. ஓகே ஃபைன், சங்கன் பக்கா. ஏய் கிளவி எங்கடி போன? எங்க? ஏய் சொட்ட, இந்த கிளவி எங்க போச்சுன்னே தெரியலையே. கீழே போயிடுச்சு போல கைஸ். இருக்கும். என்ன அது கை கட்டிட்டு இருக்கு? இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் நான் பார்த்ததே இல்லையே. டான்ஸ் ஆடி பார்த்துருக்கேன், பியானோ வாசிச்சு பார்த்துருக்கேன், ஏன் தூங்கி கூட பார்த்துருக்கேன், கை கழுவி பார்த்தது இல்லை. சரி என்னமோ ஒன்று. டே கேவா அப்படியே மறைச்சு வச்சுப்பான். அப்படியே செக்யூரிட்டிக்கு அப்படியே அழைக்கா மறைக்கிடுவான். குர்ரா கீழே. கீழியா? என்ன வளர்றேன், கீழே குர்ரா. இப்போ அது கீழே வந்து மொத்தமே 3 பல்லு தான் இருக்கு. இது நானே டூப்ளிகேட் வச்சுட்டு வந்துக்கலாம் மேடம். இந்த மாதிரி நான் ஈஸியாக இருந்தா வந்து எடுத்துட போகிறான். ஸோ நான் உள்ள எப்பவுமே போட்டுறேன். ஸோ அதே மாதிரி இப்போ டோர் ஹேண்டில் எனக்கு ஆரம்பத்தில் லக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. டோர் ஹேண்டில் அப்புறம் வரணும்னு அந்த கிடச்சிச்சு. ஐயோ ரைட்டாக மாட்டேன். டோர் ஹேண்டில், பேட்லாக்கி, போட் கீ எல்லாம் பக்காவாக இருக்குல்ல. ஓகே, 2 பேரும் ஸ்பான் ஆக போதுங்க. இருந்தாலும் பரவாயில்ல, போவோமா? போவோம், என்ன ஆகிட போகுது பார்த்துக்கலாம். லைட்டாக பயமாக தான் இருக்கு. லைட்டாக பரவாயில்ல, போகலாம். ஃபுல்லாக உள்ளே இருக்க போதுங்க. இல்லை, ஓகே ஃபைன். சிறப்பு, மிக சிறப்பு. லைட்டாக வந்துட போதுன்னு பயமாக இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அவனும் இல்லை, இங்கேயும் இல்லை. ஸோ போயிட்டு இப்போ இதை திறந்துடலாம். ஐயோ, நான் ஏதோ ஒரு மறந்து அப்படியே தெரியாமல் கீழே போட்டேங்க. வெரி சாரி. வந்துட போகுது கிளவி.
கிளவி ஏய் சொட்ட இல்ல யுவர் குட் கேர்ள் கிளவி. நல்ல பொண்ணு நீ. ஓகே, ஹெலிகாப்டர் கீ கிடைச்சிருக்கு. முதல் முறையாக நமக்கு ஒரு நல்ல பொருள் கிடைச்சிருக்கிறது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இங்கே என்ன இருக்கிறது என்று பார்த்துக் கொள்கிறேன். ஒன்றும் இல்லை, நான் எண்ணெய் கொள்கிறேன். ஓகே, இப்போ வந்து கிளவி எங்கே இருக்குங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ மேலே போடலாமா வேண்டாமான்னு வேறு டவுட்டாக இருக்குது. என்னத்தான் பண்ண சொல்கிறீங்க என்ன? இதோ வந்துட்டான்ல சிங்கக்குட்டி வந்துட்டான்ல. என்னடா இது போய் டபுள் அட்டாக்கா? ஆஹா, அது சரிடா, அது சரி. வயசான காலத்துல என்ன போட்டு என்ன அடி அடிக்கிறானுங்க. உசைன் போல்ட்டுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி அந்த கிழமை வர்றான். கிளவி என்னன்னா சொல்ல முடியாது. நம்ம வந்து ஆயில டப்புன்னு இந்த ரைட் விடுங்க. கிழமை பார்க்கல, சத்தம் கேட்கல, பார்த்த மாதிரி. ஓகே, கிளவி வந்துட போகுது மேலே. இப்போ என்னோட ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுத்துக்கும் ஒரு ஷார்ட் வச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். கிளவி வருது, கிழமை இங்கே தான் வந்துட்டு இருந்தான். ஸோ அவங்க வருவான், வெயிட் பண்ணலாம். ரைட்டாக இல்லை டப்புன்னு வந்து வேணும். அது வரான். நினச்சிருந்தோம் லைட்டாக மிஸ் ஆயிடுச்சுறாங்களே. இருந்தாலும் கிட்டத்தட்ட பட்டுச்சு. ஒரு தோட்டி நீ மூத்திரம் போவோம் நினைக்கும் போது ஆஹா நாங்க சுத்தவனே அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அது தோட்டி ஆஹான்னு கத்தக்கூடாது, ஐயோன்னு கத்தணும் நீ. ஓகே, ஹெலிகாப்டருக்கு வந்து இப்போ எடுத்துகிட்டு வந்து எங்கே போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வேற எங்கள் வாசலில் தான். ஐ மீன் செக்யூரிட்டிக்கு வாசலில். நல்லா வளருது வாய். செக்யூரிட்டி ரூம்குள்ளே போட்டலாம். அப்புறமா அப்படியே கீழே இருந்து பொறுமையாக மேலே போய் எடுத்துக்கலாம். அண்ட் நமக்கு இன்னும் ஒரு ஃபோட்டோ இங்கே இருந்துச்சு, இன்னொரு ஃபோட்டோ பெட்டு வாங்கி அந்த மாதிரி இருக்கு. இன்னொரு ஃபோட்டோ எங்கே? அப்போ இந்த ஃபோட்டோ நம்ம பெட்டு மேலே இருக்கா? இன்னொரு ஃபோட்டோவா? என்னடா வளருது டேய்? ஒன்றுமே புரியல, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? பாருங்களா ஏதாவது இங்கே இருக்கு. ஓகே பாருங்க. நான் ஏன் இப்படி வந்தேன்னா சேஃப்டி கைஸ். டப்பனிங் வந்து வாசலில் போயிட்டு டொமைனில் நடிச்சிச்சுன்னா என்னத்தான் பண்ண சொல்கிறீங்க என்ன? என்னன்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு ஃபஸ்ட்டு அன்லாக் பண்ணிடலாம். ஆல்ரெடி 7 நிமிஷமாக போயிடுச்சு. நம்ம இன்னும் மேலே வந்து என்னன்னு கூட பார்க்கவும் இல்லை, எதுவும் அடுக்கவும் இல்லை. ஸோ அதான் வெப்பன் கீ தேவையில்லை. சரி, இப்போதைக்கு எடுத்துகிட்டு போய் அதை ஃபஸ்ட்டு எடுத்துடலாமா? சத்தம் போட்டுக்கலாம். இங்கே யாராவது இருந்தாலும் அங்கே போயிருங்க. ஸோ அதுக்கப்புறம் இறங்கலாம். ஆஹா தப்பு பண்ணிட்டியா சிங்காரம், தப்பு பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்குது. வெடிக்கல போயிடலாம். எவ்வளோனாலும் எனக்கு கண்டுபிடிக்க முடியாது. என் கலையை போயிடுச்சு அப்படியே ரிட்டனில். நான் வந்துச்சுல விடுவேனா நானுன்னு வருது சொன்னோன்னே. ஆஹா உன உயிரோட விட்டுருவேனா நான் அப்படின்ட்டு. நீயும் எனக்கு விடுறது, உனக்கு இப்போ விடுற மாதிரி டிக்கிலே சாப்பிட்டு கை கொள்ள போடி டாபை போட்டு போகுது. பயந்துட்டேனா போட்டுட்டு அப்படியே செட் ஆகும். ஏதாவது இப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டிங் பிளஸ் தேவைப்படும். ஆனால் இப்போ தேவை விட்டுருங்க. ஓகே ஃபைன். அவசரப்பட்டே குமார்ன்ற மாதிரி கீழே போட்டேன். வந்துட போது சீக்கிரம். இல்லைன்னா வரட்டும் கைஸ், நம்ம அப்படியே சரி கீழே குச்சிடலாம். என்ன சொல்கிறீங்க? ஆள வேணும். கிளவி எனக்கு என்ன ஐடியானா, நான் ஃபஸ்ட்டு இப்போ எல்லாத்தையும் இப்போ கீழே போட்டுறா. ஸோ அது வந்துடுச்சு. நான் பிளான் பண்ணது ஒன்று, நடந்தது ஒன்று ஆயிடுச்சு. நோ ப்ராப்ளம். இப்போ வந்து நான் ஏன் இங்கே வந்தேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியல. கிளவி வந்தாலும் பாத்ரூம்குள்ளே தான் வரும். அப்போது அதனால தான் இங்கே வந்துட்டு அவசரப்பட்டு. ஸோ திருப்பி இங்கே போயிடலான்னு சொல்கிறேன். எந்த சைட்லேருந்து அம்மா வருவான், எப்போ வருவானே தெரியலையா? கிளவி வந்துடாத கிளவாரே. கிளவி பாருங்க எங்கடா கிளவான்னு ஓடுறான்னு சொல்ல வந்து என்னை ஓட விட்டாங்க வெளில. அது சரி, கையில் ஒரு பச்சை புள்ள மாட்டினா போதுமே.
ஏன்டா ஆட வர போட்டு சாவடிக்கிறீங்க? ஏன்டா அப்படி பண்றீங்க? ஒரு ஒரு கேம்ல ஒரு ஆடு வரலாம்டா. கேமே ஆடா இருக்கக்கூடாதுடா. இது 3வது ஆடமா வந்துச்சு கேஸ். எனக்கு கேம் ஓப்பன் பண்ணும்போது ஆடு, ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு ஆடு உள்ள வரும்போது கிரியேட் பண்ணுவாங்க. அப்புறம் இப்போ ஒன்று வருது. ஏன்டா நான் சாவடிக்கிறீங்க? ஃபஸ்ட்டு இதுங்க ரெண்டுத்தையும் கீழே வர விட்டுலாம். எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரில. ஸோ கீழே வந்துச்சுன்னா நம்ம ஹாப்பியாக மேலே போயிடலாம். அதாவது தைரியத்தோட எவனும் அடிக்க மாட்டான். நம்ம தான் இங்கே இந்த மாதிரி போயிடலாம். டான் 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 டான். கிளவி சீக்கிரம் வாடி, ஆண்டு சாப்பிடுகிறேன். அது சரி. இப்போ கிளவி போனாலும் கிளம்ப ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போய். ஸோ அவன் வந்து ரிட்டர்ன் வந்துடுவான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இது வேலைக்கு ஆகாது. ஸோ விட்டுலாம். கிளவி மேலே இருக்கும் போல மேலே ஒரு சொல்லுது கேட்கல. கிளம்பி மேலே போகிறான். அவன் போட்டோம் திருப்பி நம்ம அடிக்கலாம். கிளவி இப்போ வந்துருக்கோம் என் கீழே. கொஞ்சம் மேலே போயிட்டோம்னா டப்புன்னு வந்துடுவான் கீழே தான். இந்த டிஸ்டன்ஸ் போகுதுன்னு நினைக்கிறேன். போட்டு வந்து சாப்பிட்டு போகிறாங்க. ஆனால் எப்போவுமே இது பண்ணும்போது இந்த கிளை மட்டும் தான் சத்து வருவான். வேகமாக கிளவி மூத்திரம் போயிட்டு வரும். அதாவது வந்துச்சு பார்த்துருப்பீங்க. டிங் 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 அப்படின்னு சத்தம் கிடைச்சு. அங்கே ஒரு குட்டி சத்தம் கட்டுச்சு. மா சோறு போடுங்கம்மான்னு. கேள்வி அப்படியே ஓடுச்சு. ரசா பசிக்குதா ஏதோ வரேன் அப்படின்னு. சோதிக்காதீங்களா என்னைய. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா, சும்மா மேலே போகிறோம்னா நாளைக்கு ஆகுது. போட்டு தட்டுற வந்துட்டான். வர வழியே இல்லை. இப்போ ஒரு கால் நடக்க போகுது. ஆஹா இங்கே இருக்கியா நீ அப்படின்னு வந்துச்சு. அடி பாவி போய் டான்ஸ் ஆகிற நேரமா அதிகம் வரக்கூட வந்துட போகிறான் புருஷன். அடி பாவி எங்கே போட்ட இங்கே இருக்கு. அவன் வேற வருவான் கிராணி அப்படின்னு. வாடா 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 மொட்டை மண்டியா. என்னடா டான்ஸு? ஐ எம் அ டிஸ்கோ டான்ஸர்ன்ற மாதிரி ஆடுறான். பட்டா டேய் வயசான காலத்தில் போவியா ஓல்டேஜ் ஹோமுக்கு, படிப்பியா, டிவி பார்ப்பியா, வாழ்க்கையை முடிச்சியான்னு இருக்கணும். அதை விட்டு இங்கே வந்து என்ன நோண்டிக்கிட்டு இருக்கான். அதாவது இது வந்து ஸ்லெண்டர் மேனோட வீடு கைஸ். இந்த கிளவியும் கிளவனும் போட்டு தரட்டாங்க. ஸ்லெண்டர் மேன் மேலே தான் பதிக்க வச்சுருப்பாங்க. அவன் வீட்டில் இவங்க வாழ்ந்துட்டு இருக்குங்க. ஸ்லெண்டர் மேன் இவங்க நம்புறாங்க. நம்பி இந்த கிழவெல்லாம் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவருக்கு ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருந்தாரு. நீயாண்ட என் ஃபோட்டோ வைக்க சொல்லிட்டு கிழிச்சு போட்டான் பைத்தியக்காரன் சைக்கோ. கிழிச்சு போட்டு அவனுக்கு ஒரு ஷாட்டை போட்டான். பாய் செத்து போயிட்டான். ஸ்லெண்டர்னா ஊருக்கு போயிருந்துச்சு. ஸோ அதுவும் செத்து போச்சு அப்படியே நியூஸை கேட்டு. நான் சொல்கிறேன்ற மாதிரி என்ன எனக்கே தெரியல. என்னமோ வாயில் வருது சொல்கிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்களா, இது வந்து ஸ்லெண்டர் மேனோட வீடுன்றது அது உண்மைதான். ஓகே இப்போ வந்து இந்த டோர் அப்படியே பக்கில் திறந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு பார்த்தேன். விட்டுவேனா நான் அந்த திறக்க விட்டுருவேனான்றானுங்க. அது சரி. இப்போ வந்து நமக்கு வந்து என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் தேவையில்ல, உயிர் தான் தேவை. ஆண்டாவது பண்ணுறீங்க. ஓகே சோதிக்கிறேன். பொறுத்தது போதும். பொங்கி அழ வேண்டிய நேரம் இது. இப்போ வந்து நமக்கு கிளாஸ் யூஸ் வேணும். கிளாஸ் யூஸ் எங்கடா கிளாஸ் யூஸு? ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் தப்பான்னு போட்டுறேன். அப்புறம் என்ன அடினா ஐயோ ஒரே டைம் வரானுங்களே. கீழே போய்ட்டு அப்புறம் மேலே வருவோம். அதாவது ரூம்குள்ளே போய் பத்தாலும் லேட் ஆகுமோ. அதாவது இப்போ என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, போயிட்டு ஐயோம்மா இல்லவே இல்லை தப்பிச்சிட்டேன். அந்த இது திருப்பி டிங் 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 அப்படின்னு சத்தம் வந்துருச்சு. ஸோ கிளவி திருப்பி மேலே போயிடுச்சு. மக்காடா அடே தம்பி, இப்போ தான் வாழ்க்கையிலே முதல்ல ஒரு நல்ல காரியத்தை பண்ணுறேன். நல்ல காரியத்தை பண்ணுறேன். ஐயோ பார்த்துச்சு. ஐயோ கொஞ்சம் சீக்கிரமாக போட்டணும். அது வந்து டிங் 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 சத்தத்துக்கு போல நான் தான் சரியாக கேட்கல. இந்த கன்னை அடிச்சுட்டு கீழே ஒன்று பார்த்தீங்க அந்த ஆமாம் உடம்புல இருந்து அந்த சத்தத்துக்கு தான் போயிருக்கு கிளவி. இல்லை ஆமாம் எடுத்துட்டேன். ஓகே ஃபைன். இது சாவடிக்கிறதுக்குள்ள ஆனால் ரீஸ்பானே ஆகிட்டான். சோதிக்கிறானுங்க நம்மளை பயங்கரமா. அதாவது நான் சேஃப்டி ஃபஸ்ட்டுன்னு சும்மா சொன்னாங்க. ஸோ இப்படியே போய்க்கிறேன்.
இப்படி போய் அப்படி இருந்துச்சு அப்படியே போய்ப்பேன். உங்களுக்கு என்னடா ஏன்டா சோதிக்கிறீங்க? இது ஆல்ரெடி பார்த்துட்டேன்டா, ஏன்னா திருப்பி வந்துட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து என்ன தேடுறோம்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபியூஸ் இங்கே தான் இருக்குது. ஓகே ஃபைன். அப்போ வந்து இன்வேஸ் இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கன்னை இங்கே போட்டு கிளாஸ் ஃபியூஸையும் கையிலே எடுத்து கிளவி இப்போ தான் ஸ்பான் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு 10 செகண்ட் இன்னும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கன் எடுத்துகிட்டு மேலே போகலாம். ஃபஸ்ட்டு கன்று தான் தாங்க. ஸோ இப்போ வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பசில் சால்வ் பண்ண தான் போயிட்டுருக்கோம். இந்த பசிலை முடிக்கணும். இங்கே வருவோம். இப்போ வந்துச்சு பக்காவா. ஓ இந்த மாதிரி வந்துடுமா? எப்பவுமே ஷார்ட்கட் தான் அடிப்பேன். ஃபஸ்ட் டைம் சங்கன் இதை பண்ணுறேன். ஒரு வீடியோவில் பார்த்தேன் இந்த மாதிரி விடுறதே. ஸோ அதனால தான் தைரியத்தில் பண்ணுறேன். இல்லைன்னா பேசிக்கலி ஷார்ட்கட் தான் பண்ணுறேன். ஓகே நான் அப்போ நினச்சேன் முன்னும் கட்டப்பட்டுச்சு. கிளாஸ் ஜூஸ் கீழே போட்டு வந்தோம். கிளாஸ் ஜூஸை அதை போய் எடுத்துக்கலாம். புண்ணியானதை வந்து டப்பாங் ஷாட் வச்சுட போகிறான் நமக்கு. ஸோ வந்து சேஃப்டி அதுக்காக இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படி போட்டோன்னா அப்படியே இங்கே எவனது இருந்தாலும் கிளம்பு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. தலையெழுத்து சொல்லிட்டு விட்டுலாம் கிளம்பி இருந்துச்சுன்னா அப்படி போயிடும். ஸோ அதான் ப்ரிகாஷன் கைஸ், ப்ரிகாஷன். நம்ம எவ்வளோ பெரிய ஆள். திரும்பலா எங்கேயோ ஸ்க்ரீன் பார்த்து இந்த டைம் என் ஸ்க்ரீன் பக்காவான ஸ்க்ரீன் கைஸ். நேரம் பார்த்து சோதிக்குது பார்த்தீங்களா? சிறப்பான ஆளுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே இப்போ வந்து கிளாஸ் யூஸிங் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து இந்த வே வந்து நமக்கு பச்சை கலரில் இருக்கும். ரெட் கலர் லைட் நான் வச்சா அவ்வளோதான். இப்போ போயிடலாம். இல்லைன்னா அந்த டைல்ஸ் வந்து மேலே போயிட வேண்டியதான் ஸ்ட்ரைட்டாக. அதாவது செத்து போயிடுவோம்னு சொன்னேன். வேற ஒன்றும் இல்லை. ஓகே டோரை திறந்து விட்டாச்சு. ஸோ ஹெலிகாப்டர் வந்து போயிருக்கு. இப்போ ஒரு சிறப்பான லாஜிக் நான் உங்களுக்கு காட்டுறேன். செதறுவீங்க நீங்கள். இப்போ பாருங்க, வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து டக் டேப்லாம் தேவை. என்ன தேவை இன்னும்? ஹெலிகாப்டர் கீ மேனுவல் எடுத்துட்டணும். ஆமாம் மேனுவல் எடுத்துட்டாங்க. மேலே சிம்பிள் காட்டுதில்ல அப்படின்னா மேனுவல் எடுத்துட்டேன்னு அர்த்தம். அப்படி தானே? இதானே கீ இருக்குது, மேனுவல் இருக்குது. ஸோ இப்போ வந்து டக் டேப்பு கேஸோலின். கேஸோலின் எங்கே போச்சு? கேஸோலின் கண்டுபிடிச்சிட்டேனா? இல்லை கேஸோலின் கண்டுபிடிக்கல. இன்னொன்று என்னது டக் டேப் கண்டுபிடிச்சிட்டேன். எங்கேயோ பார்த்தேன். ஸோ ரெண்டுத்தையும் போட்டு தள்ளிட்டு அதுக்கடுத்து நம்ம கேஸோலின் தேடி போகலாம் காய்ஸ். லெட்ஸ் கோ. ஓகே இப்போ ரெண்டு எங்கே இருக்குங்கன்னு தெரியல. ரெண்டு எங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுங்கன்னு தெரியல. ஒன்றும் தெரியல. ஃபஸ்ட்டு கிளவி கூப்பிட்டு அடிப்போம். அப்புறம் பின்னாடியே என் பொண்டாட்டி என்னடா பண்ணே அப்படின்னு வருவோம் ஒருத்தவன். அவனை அப்புறம் பொறுமையாக அடிப்போம். நானும் போட்டே சத்தத்தை உருவாக்குறேன். அவளும் போடான்றா. என்ன வர்ற மாதிரியே தெரில. ஓகே அடிக்கிற மாதிரி தெரில. வந்துட்டான். நோ ஸ்பீடில் வராப்பா. உசேன் போல்ட்லாம் ஒரு போடான்னு சொல்லிட்டு போயிடுவா போல. உசேன் போல்ட்டுக்கு கேமராமேனாக இருந்திருப்பா போல கைஸ். அதான் இந்த ஓட்டம் வர்றா. ஓகே இப்போ வந்து நம்ம தைரியமாக கடல் மேலே பாரத்தை போட்டு கீழே இறங்கிடலாம். கிழவு நார்மலாகவே பாத்ரூமில் தான் இருப்பான் ஆல்வேஸ். ஸோ அந்த மாதிரி தான் பாத்ரூமில் இருக்கானோன்னு நினச்சேன். இப்படி ஓரம் போயிட்டு இப்படி போய்க்கலாம். அப்படி பின்னாடி வந்து ஷார்ட் எடுத்தாங்களாம். ஓகே இங்கே இல்லை. வேடா போனான் கிழவன். அவங்க அடிக்கலாம் பயமாகவே இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இந்த பாட்டை போட்டால் அவனுக்கு சத்தம் கேட்கும். ஸோ சந்தனே ஏன்டா சோதிக்கிறீங்க டேய், ஏன்டா டேய். ஓகே இப்போ உட்கார முடியுமா? உட்கார முடியுது. ஆனால் இதெல்லாம் மறையாது. வந்துட்டான். ஓகே லைட்டாக மேலே ஏறிச்சுடா சாரா. அடுத்த வாட்டி கரெக்டாக அடிக்கிறேன். ஒரு வாட்டி அடித்தது பையனுக்கு பத்தலை போல. அதான் பத்தலை ஒன்றும் பத்தலைன்னு வரான். ஸோ இப்போ வந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி சத்தம் இருக்கும் பார்த்தீங்களா? அதுக்கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கிட்ட அப்படியே கேஸோலின் இருந்துச்சுன்னா பக்காவாக இருக்கும். ஓகே ரெண்டு ஓப்பன் பண்ணிட்டேன் தானே? அதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை. ஓகே கிளவி ஸ்பான் ஆகிட்டாலும் செக் பண்ணேன். வேறு ஒன்றும் இல்லை. ஓகே குட்டி சத்தம் அங்கே தான் இருக்குது. இது வந்து நாங்கள் கேள்விப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி சத்தாக்கு வந்து ஏன் ஸ்பைடர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஸ்லெண்டர் மேன் இருக்கான் பார்த்தீங்களா? இது வந்து ஸ்லெண்டர் மேனுக்கும் ஸ்லெண்ட்ரிகான் இல்லை வளர்றனே ஸ்லெண்டர் மேனுக்கும் ஸ்லெண்ட்ரினாக்கும் பிறந்த குழந்தை. ஸோ என்ன மியூட்டேஷன் இதில் நடந்துச்சுன்னு பார்த்தீங்களா? அதாவது ஸ்லெண்டர் மேனை வந்து ஸ்பைடர் கச்சிச்சு. ஸோ அந்த கச்ச ஸ்பைடர் வந்து ஸ்லெண்டர் மேன் உடம்புல ஓடிட்டு இருந்துச்சு போல என்னமோ கண்ணா பின்னாடி அந்த பிளட்ல. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு, அது இப்போ நான் என்ன நம்மகிட்ட சொல்கிறது. ஸோ பிறந்த குழந்தை வந்து கொஞ்சம் மியூட்டேட் ஆகி ஸ்பைடராக பிறந்துச்சு. வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் கதை.
ஸோ இப்போ வந்து நமக்கு கெசோலின் மட்டும்தான் கிடைக்கல. அதுவும் மோஸ்ட்டாக எங்கேயுமே இல்லைன்னா சேஃப்குள்ளே தான் இருக்கும். நான் வேறு எல்லா இடமும் செக் பண்ணிட்டேன். பாத்ரூம்குள்ளே செக் பண்ணிட்டேன், கிச்சனில் செக் பண்ணிட்டேன். வேறு என்ன 3 இடம் தான் நினைக்கிறேன் கெசோலினுக்கு. இன்னொன்று வந்து சேஃப் தான் இருக்கும். அப்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்று பாத்ரூமில் இருக்கும், இல்லைன்னா கிச்சனில் இருக்கும். அது கிச்சனில் சேஃப். அப்பா சூப்பராக 2 பேரும் ஒரே டைமில். இப்போ நமக்கு ஒரு அலைக்கா ஒரு ஷோவாக 40 செகண்ட் இருக்கும். கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். எட்ரா கைப்புள்ள ஏன்டா சோதிக்கிறீங்க? ஓகே, இப்போதைக்கு நமக்கு டக் டேப்பும் கேஸ்லின் மட்டும்தான். டக் டேப்பும் அதை எங்கேயும் பார்த்தேன். ஓகே, கேஸ்லின் நினச்ச மாதிரியே கச்சிச்சு. ஸோ டப்பி நிறுத்தி எடுத்துகிட்டு மேலே போகிறதுனால என்ன இருக்குது செக் பண்ணலாம். ஒன்றுமே இல்லை. ஓகே, கேஸ்லின் வேறு எங்கே போட்டதுன்னு தெரில. சரி, கேஸ்லின் டக் டேப் இங்கே தான் இருக்குது. ஓகே, பார்த்துட்டேன். வந்து எடுத்துக்கலாம். ஸ்மாலாக இருப்போது இங்கிலீஷ் அதான் வேகமாக ஓடிட்டு இருக்கேன். ஸோ கேஸ்லின் நாங்கள் போட்டு வந்துட்டேன். டக் டேப்பை இங்கே எடுத்துட்டேன். டைம் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நான் பாஸ் பண்ணி அப்படி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அப்படி எவ்வளோ இருக்குன்னு வரணும். ஸோ அதனால தான் இங்கே வெளியே வந்தேன். ஆல்வேஸ் ப்ரிகாஷன்ஸ் மஸ்ட். ஹெல்மெட் போடாமல் வண்டியை ஓட்டாதீங்கள் என்று சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாது. ஸோ என்ன இன்னும் வேறு என்ன, அதாவது என்னன்னா கிளம்பணும் கண்டிப்பாக ஸ்பானாக இருக்குங்க. ஸோ வந்துட்டு போட்டு தள்ளிட்டு வந்தான்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் குழுன்னு இருக்கும். இப்போ தானே என் மனசு குழுன்னு இருக்குன்ற மாதிரி இருக்கும். அட பாவி மூடிட்டு தப்பிச்சிருக்கலாமா நீ? என் புத்திய செருப்பாலையே அடிக்கணும். ஏன்டா அப்படி பண்றீங்க? அதாவது எல்லா பொருளும் கச்சிச்சு, ஒன்னொன்னா மேலே தூக்கின்னு போயிட்டு பறந்துருக்கலாம். தலைகீழாதான் குதிப்பேன்னா குதிச்சு தொலை, எனக்கு என்ன இந்த மாதிரிதான் ஆயிடுச்சு. சரி ஆயிட்டுடுங்க. இப்பவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கன்னு கை கட்டின தூரத்துக்கு தான் இருக்கு பாய். ஆனால் இன்னும் ஒரு வாட்டி சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் உண்மையாக பாய் தான் ஆயிரும். கிளடா கிளட்டு பயல. என்ன டான்ஸு நான் சேர்த்து விடுவாடா எங்கேயாவது மியூசிக் காம்படிஷனில் போயிட்டு சும்மா புளிப்பா வலிப்பான்னு ஆடுறா, அவ்வளோதான். என்னடா பண்ணேன் என் புருஷனே அப்படின்னு வருது. என்ன பண்ணேன்னு கேட்டல, நீனே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சாக்கு. ஓகே, இப்போ வந்து எதுக்கு இந்த டோர் லாக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கே தெரில. அதாவது எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. அந்த ஐடியா பக்காவாக ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் கைஸ். ஸோ அப்படி இந்த டோரை போட்டுட்டு இந்த டோரில் இதை வச்சுட்டு வச்சுக்கோங்களேன். இப்போது என்னடா அது? ஓகே, ப்ளேஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நம்பிக்கையோட ஒரு வாட்டியும் மேலே போயிட்டு கீழே தைரியமாக குதிக்கலாம். ஸோ அதுக்கு தான் ஆல்வேஸ் ப்ரிகாஷன்ஸ் கைஸ். நாடாடே ப்ரிகாஷன் 1000 வாட்டி சொல்கிறேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பிகாஸ் ப்ரிகாஷன் மஸ்ட். ஓகே, இதுக்கு மேலே ப்ரிகாஷன் சொன்னீங்கன்னா நீங்கள் பைத்தியம் ஆகிட்டீங்க. ஸோ விட்டுறேன். ஸோ டக் டேப் அவ்வளோதான். 3 பொருள் தான் தேவை. ஓகே, பை இதுக்கு மேலே கீழே வர வேண்டிய வேலையே இல்லை எனக்கு. அந்த கதையே இங்கே இல்லையா அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். இப்போ அவங்க சொன்னா பார்த்தீங்களா, இங்கே பாருங்க ரெக்கை உடஞ்சிருக்கு. இப்போ இந்த ரெக்கைக்கு வந்து சால்ரிங் பண்ணுவான்னு பார்த்தா அவ்வளோதான். டேய் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இப்போ போகிற வரலாம் ஹெலிகாப்டர் கிராஷ் ஆயிடுச்சா நான் என்னடா பண்ணுவேன்? கிழவங்கிட்ட தப்பிச்சு வேற எங்கேயாவது போய் விழுந்துட போகிறேன்டா. ஓரமாக போகிற வேட்டான தூக்கி வேட்டிக்குள்ள விட்ட கதையாக இருப்பதுரா. ரைட்டா இங்கேருந்து தப்பிச்சு ரெக்க வாங்கி நான் பிரதர் ஸ்ட்ரீட்டில் போய் விழுந்துருவேன். நல்லா இருக்கே, இதே மாதிரி ஒரு வீடியோவை போடலாமே. அதாவது இப்போ நான் ஏன் இப்படி போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா டோரையும் அப்படி அழைக்கா பூட்டிட்டு போகலான்ற மாதிரி ஒரு யோசனை. ஸோ இப்போ வந்து அடையாளமே தெரியக்கூடாது நம்ம எப்படி எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு தான் பொருள்லாம் அப்படியே வெளில போடலான்னு இருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு இது வெளில போடலான்னு பார்த்தேன். அப்புறம் சரி இதுக்குள்ளே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவசரத்தில் போட்டு போகிறேன். அவ்வளோதான், அதனால இல்லை. இது வந்து இங்கேயே போட்டுடலாம். அடையாளமே தெரியக்கூடாது, இந்த கதையே இங்கே வேணான்றேன். ஓகே, இந்த டோரை கட்டையெல்லாம் போட முடியாது. ஸோ அப்படியே விட்டுடலாம். அதாவது இவ்வளோ நேரம் மேலே வராத கிளவி இப்போ வரும் பாருங்க. காட்டுறேன் வெயிட் பண்ணுங்க. அதாவது ஹெலிகாப்டர் வச்சுருக்கானுங்க, சரி. அப்புறம் போட் வச்சுருக்காங்க. போட்லாம் அது போட்னே சொல்ல முடியாது, என்னமோ ஒன்று விடுங்க. ஆனால் ஃபியூல் மட்டும் ஒரு டேங்க் தான் இருக்குது. சரி, அப்போ 2 பேர், சரி 3 பேர் ஒரு டைமில் 3 பேர் பிடிக்காதுங்க போல. சரி விடுங்க. ஓகே, இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிடலாம். என்ன ஆட்டோ ஆடுது ஹெலிகாப்டர், ஓட்டு ஹெலிகாப்டர். இதுக்கு இந்த அனிமேஷன் தான் ஒரு கேடு. என்ன நான் கிளம்புறேன், அனிமேஷன் மாற்றிட்டாங்க என்ன? ஹேய் நான் எவ்வளோ என்ன சுற்றுவேன்? இப்படி எனக்கு தலையாக சுற்றிடும் போட்டா நீ சுற்றுறதை பார்த்தா. அது வந்துருச்சுங்க. இவ்வளோ நேரம் மேலே வராது, இப்போ அப்படியே அடுத்த செகண்டே வந்துருச்சுங்க. எங்கடா போகிறேன் எங்களை விட்டுட்டு அப்படின்னு. டாட்டா பை குட் பை.
அடுத்த எபிசோடில் வந்து உங்களை பார்க்குறேன். அண்ட் இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. ஸோ அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்தில் ரெட் கலர் பெல் பட்டன் ஆலில் போட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் போட் எஸ்கேப் போடுவேன். ஸோ ஸ்டே டியூன். பை பை. See you in the next video.